உன்னதங்களில் வாசமாயிருந்து பூமியின் மனுமக்களாக எங்களை கண்ணோக்கி பார்க்கும் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த காலை பொழுதில் அடியார்களை உடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அவைகளை எங்களுக்கு கற்றுத்தாரும். கூட இருந்து எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளின் தியானமாக எபேசியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 17-19 வரை. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூர்ணத்தால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். புது உடன்படிக்கையில் ஆண்டவர் இருதயங்களில் எழுதுகிறார் என்று எரேமியா 31ஆம் அதிகாரம் வசனம் 31-33 வரைக்கும் நாம் படித்திருக்கிறோம். நியாயப்பிரமாணத்தை எழுதுவது மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம்ம இருதயத்தில் வந்து வாசம் பண்ணுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. இதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. ஏனென்று சொன்னால், கிறிஸ்து தானே அந்த பிரமாணத்தை கொடுத்தவர். ஆகவே கிறிஸ்துவும் அவருடைய பிரமாணமும் நம் இருதயங்களில் வாசம் பண்ணும்போது உடன்படிக்கையால் கிடைக்கிற மிகப்பெரிய நன்மைகளில் ஒன்றான புதிய இருதயத்தை பெறுகிறோம். வாசம் பண்ணுதல் என்பதற்கான கிரேக்க வார்த்தையானது நிரந்தரமாக குடியிருப்பதை அது குறிக்கிறது. நமக்கு ஏன் புதிய இருதயம் அவசியம்? புதிய இருதயத்தை பெற்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என்னென்ன மாற்றங்கள் வெளிப்பட வேண்டும்? நாம் அன்பில் வேரூன்றி நிலை பெற வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். அன்பு நிரந்தரமாக நம்மில் உருவாக்க வேண்டும். தேவன் மேலுள்ள அன்பிலும் ஒருவர் மேல் ஒருவர் காட்ட வேண்டிய அன்பிலும் நிலைத்திராத விசுவாசம் ஒன்றுக்கும் உதவாது. மத்திய 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 37-39 வரைக்கும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். காரணம் இல்லாமல் அன்பு வருவதில்லை, மாறாக இயேசுவின் மூலம் தேவன் நம்மேல் அன்பு காட்டினார் என்பதை முதலாவது அறிவதால் தான் அன்பு வருகிறது. அது அறிவிக்கெட்டாத அன்பு. தேவன் நமக்குள் செய்கிற அந்த கிரியையால் நம் வாழ்க்கை மாறுகிறது. புதிய சிந்தைகளும் புதிய ஆசைகளும் புதிய லட்சியங்களும் பெற்ற புதிய மனிதர்களாக மாறுகிறோம். தேவன் நம்மேல் காட்டுகிற அன்பை உணரும் போது மற்றவர்கள் மேல் அன்பு நிரம்புகிறது. இதை மனதில் வைத்தே பவுல் தேவனுடைய பரிபூர்ணத்தால் நிறையப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். எபேசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 17-19 வரைக்கும், 1 யோவான் 4:16 இந்த இரண்டையும் ஒப்பிட்டு தியானம் செய்யுங்கள். ஆவியானவர் உங்களுடைய இருதயங்களிலே பேசுவார். அன்பின் ஆண்டவரே, புதிய உடன்படிக்கையை எங்களுடைய இருதயங்களில் எழுதி நீரும் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் இருக்கும்போது எங்களுடைய வாழ்க்கை உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக காணப்பட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஒத்தாசை செய்யும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.